வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெட்ராஸ் சிக்கன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையானது 1 கிலோ சிக்கன், எலும்போடையும் எலும்பு இல்லாமல் ரெண்டையும் கலந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா சிக்கனை கழுவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கணும். இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1 டீஸ்பூன் உப்பு. இது மூணையும் நல்லா இந்த சிக்கனில் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். கலக்கும்போது கொஞ்சம் பார்த்து கலந்துக்கணும், ஏன்னா போனோடு எடுத்துருக்கனால கையில் குத்தும். அதனால் பார்த்து நல்லா கலந்துக்கணும். நம்ம கலக்கிறதுலையே அந்த ஒவ்வொரு சிக்கன்லேயும் அந்த உப்பு, மஞ்சத்தூள்லாம் இறங்கணும். அதுமாதிரி கலந்துக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா கலந்துருக்கு. இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வைக்கணும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கலந்து ஊற வைக்கிறது ரொம்ப வித்தியாசமான முறையில் இப்போ இந்த சிக்கன் நம்ம செய்கிறோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதாவது மிளகையும் ஜீரகமே சம அளவில் எடுத்துக்கிறோம். ஒரு 10 வரமிளகாய். இதை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் குறக்குறனே அரைச்சிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப குறக்குறன்னு அரைச்சக்கூடாது, மீடியமாக குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ரொம்ப ஊற்றணும்னு இல்லை, அதாவது இப்போ சிக்கனை இதில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். வறுக்கிறதுனா ஒரு 50% இதில் குக் ஆக போகுது. அதாவது பாதி சிக்கன் எண்ணெயில் இருக்கணும், பாதி சிக்கன் மேலே இருக்கணும். அது மாதிரி எண்ணெய் ஊற்றினா போதும். ஃபுல்லாக சிக்கன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்ற வேணும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல, ஊற வச்சு அந்த சிக்கனை இப்போ இதில் போட்டு வறுத்துக்கணும். வறுத்துக்கிறதுனா ஒரு 50% அந்த சிக்கன் கலர் மாறினா போதும். வறுக்கிறதுனா ரொம்ப சிக்கன் 65 வறுக்கிற மாதிரி வறுக்கக்கூடாது. லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ கீழே அந்த எண்ணெயில் இருக்க சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கும், மேலே இருக்க சிக்கன் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். உங்கள் கலரை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இதை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இது லைட்டாக வறுத்துக்கணும். எண்ணெயில் போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். டீப் ஃப்ரை கிடையாது, இது ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. ஷாலோ ஃப்ரைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம், அவ்வளோதான். டீப்னால் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி அதை அந்த ஆயில் ஃபுல்லாக ஊற்றுவோம் அந்த சிக்கனை மூழ்கிற அளவுக்கு. அது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவு வெந்திருக்கும். 50% இதில் வெந்தால் போதும். இப்போ இந்த சிக்கனை போட்டோன்னே இந்த ஆயில் கலரே மாறிடும் உங்களுக்கு. நம்ம சிக்கனில் போட்டது வெறும் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு தான் போட்டோம். ஆனால் சிக்கன் இப்போ பார்த்தாலே வறுத்தோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷ் கலராகவும் இருக்கும், எல்லோயிஷாகவும் இருக்கும். இது ஒரு திருப்பி விட்டுட்டு வறுத்துக்கணும். ஒரே இடத்துல அப்படியே விட்டுறக்கூடாது. இதை ஒரு அரிக்கரண்டில் ஒரு 2 நிமிஷம் கழித்து சிக்கனை வறுத்தணும். அரிக்கரண்டில் எடுத்து நல்லா ஆயிலெலாம் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் வடிகிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டு எடுத்துக்கணும். இதை குலுக்கி விட்டு எடுத்துட்டு ஒரு வடி தட்டில் நம்ம இதை வச்சுக்கணும். இந்த ஆயில் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இதை திருப்பி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்க சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கணும். எக்ஸஸாக உள்ள ஆயிலெலாம் அதில் இறங்கிடணும் இந்த வடி தட்டில். இப்போ பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் தான் நான் இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வேறு எண்ணெயெலாம் ஊற்றலை, அதே எண்ணெயில் சிக்கன் வறுத்த எண்ணெயிலே தான் இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கணும் இந்த வெங்காயத்தை. இப்போ இதில் லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனிஷ் ஆக வேணால், கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கணும். இஞ்சி பூண்டு, இந்த வெங்காயம் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும்.
அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போ இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை போட்டுக்கிறோம். இந்த மசாலா போட்டோன்னே அந்த மெட்ராஸ் சிக்கனோட கலர் வந்துடும். உங்களுக்கு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இப்போ லைட்டாக அதை வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 பழுத்த தக்காளி நல்லா நீட்டமாக நறுக்கி அதில் போட்டுக்கிறேன். இந்த தக்காளி நல்லா கரையணும். இந்த தக்காளியில் இந்த மசாலாவும் இறங்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலா இந்த தக்காளிக்குள்ளார இறங்கணும். அதுமாதிரி நல்லா வதக்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். இந்த டயத்தில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் லைட்டாக போட்டு ஊற வச்சுருக்கோம். இதுலேயும் இப்போ லைட்டாக போடுறோம். உப்பை பார்த்து சேர்க்கணும் இந்த மசாலா செய்யும்போது. பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவு குக் ஆயிடுச்சு தக்காளிலாம். நீங்கள் அமுக்கி விட்டு பார்த்தீங்கன்னாவே தக்காளி வெந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வதங்கியிருக்கு. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள். எப்போ எந்த நான்வெஜ் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் பட்டை கிராம்பு தூள் போட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் அந்த வாசனை உங்களுக்கு வராது. ஒரு ஃப்ளேவர், வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு தூள் போடாமல் செஞ்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கவுச்ச வாடைன்னு சொல்லுவாங்க, அது வரும். இது வராது. இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறிக்கணும். இந்த மிளகாத்தூள் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். காரம் பத்தலை, அந்த மிளகா காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ 3 போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை கிராம்பு தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த சிக்கனை போட்டு நல்லா கிளறணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடாய் பூரா இருக்க மாதிரி இருக்கும். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சுனாவே சிக்கன் சுருங்கிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இன்னும் கடாய் பூரா இருக்கே, நம்ம வேறு சட்டி மாற்றணுமான்லாம் யோசிக்க வேணாம். சிக்கன் எப்பொழுதுமே போடுறதுக்கு முன்னாடி, ஹீட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஆயிலில் போட்டு வதக்கும் போது அது கொஞ்சம் வெந்துருச்சுன்னா சுருங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சிக்கன்லேயும் இந்த மசாலா இறங்கணும். அது மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு தண்ணி ரொம்ப ஃபுல்லாக அந்த கடாய் பூரா ஊற்றிடக்கூடாது. சிக்கன் குழஞ்சி போயிடும், நல்லாவும் இருக்காது, டேஸ்ட்டும் வராது. அதாவது பாதி சிக்கன் தண்ணியில் இருக்கணும், மீதி சிக்கன் மேலே இருக்கணும், தண்ணி இல்லாமல் மேலே இருக்கணும். அது மாதிரி இருக்கிற அந்த இது பக்குவத்தில் ஊற்றிக்கணும். எப்பொழுதுமே சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா அது டேஸ்ட்டே வராது உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எப்பொழுதுமே உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நம்ம உப்பு போட்டுட்டு உப்பு போட்டோன்னே எப்பொழுதுமே கிளறி விட்டுறணும், இல்லைன்னா உப்பு ஒரே இடத்துல இருக்கும். உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உங்களுக்கு டிஃபன் ஐட்டத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த டைமில் ஒரு 5 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். இந்த தயிர் ஊற்றுனீங்கன்னா இந்த சிக்கன் சாஃப்டாகிடும் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் இந்த தயிர் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லாம் நல்லா கடாய் பூரா இருந்த சிக்கன் இப்போ பாருங்களேன் கீழே தான் இருக்குது, கடாய்க்கு கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்குது சிக்கன். ஏன்னா சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து எல்லா பக்கமும் நல்லா கோட்டாக இருக்குது. ஒவ்வொரு சிக்கன்லேயும் இந்த மசாலா இறங்கியிருக்கு. எப்பொழுதுமே எல்லா சிக்கன்லாம் செய்யும்போது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து நம்ம கிளறி விட்டானாவே அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் சிக்கன் வெந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் புதினா ஒரு 20 புதினா எடுத்துக்கலாம்.
ஒரு கை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லி போட்டோன்னே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இல்லாமல் நாங்கள் வெங்காயத்தாள் எங்கள் வீட்டிலேயே வச்சுருக்கோம், அதனால் அந்த வெங்காயத்தாள் நான் போடுறேன் இதில் கொஞ்சம். இது ஆப்ஷனல் தான், இது போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் புதினா கொத்தமல்லி மட்டும் கூட போட்டுக்கலாம். புதினா எதுலேயுமே ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கலாம், புதினா லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ போட்டு இந்த இலையெல்லாம் போட்டுக்கலாம், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நல்லா வெந்து மெட்ராஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மெட்ராஸ் சிக்கன் பார்க்கும்போதே உங்களுக்கு ஆசையாக இருக்கும், சாப்பிடணுன்னு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் நான் டேஸ்ட்டுக்காக லைட்டாக, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கேன். எலுமிச்சம்பழம் ஊற்றின உடனே இங்கே ஆஃப் பண்ணிடக்கூடாது ஸ்டவ்வை. எலுமிச்சம்பழம் ஊற்றி ஒரு நிமிஷம் இந்த எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் எல்லா சிக்கன்லையும் இறங்குற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மெட்ராஸ் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து எல்லா வகையான ஃபுட் ஐட்டத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இந்த மெட்ராஸ் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.